எப்படியோ மக்கள்கிட்ட எதையாவது ஒண்ணா நம்ம ஷேர் பண்ணுவோம் நாட்டு நடப்ப. ஓகேவா? ஏன் உங்களுக்கு நாட்டு நடப்பு தெரியாதா? நாட்டு நடப்பு எல்லாத்துக்கும் தெரியும். இப்ப நான் ஒருத்தருக்கும் தெரியாதுன்னு சொல்லல. ம். இல்ல பிள்ளைங்களுடைய விருப்ப வெறுப்பு நெறைய பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்காம இருக்காவல, அவங்களுடைய விருப்பத்த கொண்டு திணிக்கிறாவ. அது எது நீங்க நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பண்ணதா? சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது மாரி உங்கள நாங்க எப்படி வழிகாட்டுறது? உங்களுக்கு எல்லாம் நல்லது கெட்டது தெரியுமோ? ஓ! நல்லது கெட்டதா நீங்க இங்க சொல்லி தந்திருக்கலாம். நீங்க ஆனா வந்து இதுவாகணும், அதுவாகணும் அப்படி சொல்லக்கூடாதுல்ல? எல்லா பேரண்ட்ஸ மாரி தானே நாங்களும் இருக்க முடியும். நாங்க மட்டும் வித்தியாசமாட்டா இருப்போம். எங்க வித்தியாசமா அம்மா எங்களுக்கு இருக்கணும். என்ன சொல்லி தந்தாவளோ, அத நாங்க உங்களுக்கு சொல்லி தருவோம். உங்க அம்மா உங்களுக்கு என்ன சொல்லிக் குடுத்துட்டாங்க அப்படி? எங்க அம்மா என்ன சொல்லி தந்தாவோ, அத செய்யக்கூடாது, இத செய்யக்கூடாது. நாங்க ஆராய்ச்சியா பண்ணிட்டு இருந்தோம் உங்கள மாதிரி. நீங்க எல்லாம் இப்ப ஆராய்ச்சி பண்றீங்க. நாங்க அப்படி இல்ல. அது அந்த இடத்துக்கு போகாத அப்படின்னா, ஓகே அம்மா சொல்லிட்டாவ அப்ப போகக்கூடாது போல இருக்கு அப்படின்னு இருப்போம். ஆனா நீங்க ஏன் வந்து அந்த இடத்துக்கு போக்கூடாதுன்னு இப்ப சொன்னா தானே, அதுக்கப்புறம் நாங்க அந்த இடத்துக்கு போகாம இருக்க நாங்க அன்னைக்கு முடியும். அவங்க மேல வச்சிருந்த மரியாதை அப்படி. மரியாதைலாம் கிடையாது. அது பேரு முட்டாள்தனம். சொல்றதெல்லாம் நம்புறது. அப்போ ஒருத்தன் சாக்லேட் குடுத்து வாம்மா என் கூடன்னா போயிற முடியுமா? அந்த அ மாரி காலம் மாறிடுச்சுன்னா, அதுபோல நாங்களும் காலம் மாற்றத்திற்கு ஏற்ப தான் நடந்துக்க முடியும். என்ன கால மாற்றம் என்னைக்கு அம்மா அம்மா தான், அப்பா அப்பா தான். அப்போ அம்மா, அப்பா வந்து பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்க மாட்டாங்களா? அவிய அவிய சொல்லதெல்லாம் வந்து பிள்ளைகளுக்கு எதிரா தான் செய்வாங்களா, சொல்லுவாங்களா? எதிரா நெறைய நடந்திருக்குல்ல. நெறைய நடந்தது. நான் இல்லன்னு நான் அது சொல்லல. என்ன எப்படி சொல்ல? வெளியில ஒரு சில இடங்கள்ல நடக்கத்தான் செய்திருக்கு. எந்த மாரி இருக்கு? எல்லாரும் நாங்கலாம் அந்த நாளையில அதான் சொல்லமுடில. எல்லாமே டோட்டலா மாறி போச்சு. ஆமா, நீங்க என்ன ஆட்டுக்கல்லே இன்னும் அரைச்சுட்டு இருக்கீங்க? ஆட்டுக்கல்லுல அரைக்கல. அம்மோ நவீனங்கிறது என்னதுதான் நீங்க சொல்ல வாரீய? நவீனங்கிறது அறிவு வளர்ச்சி. இந்த வேர்ல்டு வந்து அடுத்தடுத்த இத நோக்கி இந்த ஹியூமனிட்டி வந்து அடுத்தடுத்த இத நோக்கி தான் பயணிக்குது. அதுல வந்து ஒன்லி வந்து இந்த டெக்னாலஜி மட்டும் தான் எனக்கு வேணும். மனுஷ பிள்ளைலாம் அப்படி மாறவே கூடாது. அது வந்து நான் சொல்லி அப்படி கடிவாளம் போட்டு குதிரையாட்டம் அம்மா பேச்சு கேட்டு தான் அம்மா வந்து அந்த மேலே ஏறி உட்காந்து டிராவல் பண்றவங்க, பிள்ளைலாம் வந்து அந்த குதிரை நாங்க அப்படி சொல்ற அந்த சைனுக்குலாம் வந்து அப்படி போகணும், இப்படி வரணும் அப்படின்லாம் முடியுமா? நாங்க இப்ப நான் வந்து அந்த அளவுக்கு நாங்க ஒண்ணும் பழமையான ஆட்கள் கிடையாது. எல்லாத்தையும் நாங்க ஏத்துக்கிட தான் செய்யும். அதுக்காக எல்லா விஷயமும் ஏத்துக்க முடியாதுல்ல. எந்த மாதிரி விஷயத்த உங்களால ஏத்துக்க முடியல? நீங்க எப்படி இத உனக்கு சொல்லி புரிய வைக்கணும். ஆனா எனக்கு தெரியல. நீங்க கேட்டீங்கன்னா, நான் அத உங்களுக்கு புரிய வச்சுருவேன். எனக்கு நீ புரிய வச்சுருவ. ஆமா. ஏன்னா, ஆனா அது ஒரு சைடுல பார்த்தா உண்மதான். இப்ப அந்த ஒரு சில இப்ப எனக்கு இதுல வந்து ஒரு சில பேரண்ட்ஸ் நல்லா படிச்சு நல்ல வேலையில இருப்பாங்க. இப்ப நமக்கு அந்த மாதிரி ஒரு படிக்கிற படிப்பறிவு படிக்கிற அறிவும், பொது அறிவுமே அதுல வேறுபடுது. நீங்க படிச்சவங்க எல்லாருமே வந்து இந்த சொசைட்டி அந்த இந்த சொசைட்டில நல்ல மாதிரி யோசிக்கிறாங்கன்னா கிடையாது. படிக்காதவங்கலாம் வந்து அ அந்த பழமையா யோசிக்கிறாங்கன்னா, அதுவும் கிடையாது. அவங்களே ரொம்ப மாடர்னைஸ் ஆயிட்டாங்க. நான் மாறுனனால தானே ஒண்ணு படிக்க வச்சிருக்கோம். இது இப்போ வந்து நீங்க படிக்க வச்சதுக்கு காரணம், இந்த சொசைட்டில நான் ஒரு பெரிய ஆளா வரணுங்கிறது. இந்த சொசைட்டில இருக்க பழமையான விஷயங்கள நான் மாத்தணுங்கிறதுக்காக நீங்க என்ன படிக்க வைக்கலையே! எல்லா நாங்களும் மாறிட்டு தான் இருக்கோம். மாறாம அது மாரியாட்டா இருந்துகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இல்ல. மாறிட்டு தான் இருக்கீங்க. ஆனா இன்னும் ஏன்னா முழுசு அதாவது நீங்க எதிர்பார்க்க அளவுக்கு நான் எங்களால மாற முடியல. ஏன்னா நாங்க வந்த பாதை அப்படி. நாங்க வளர்ந்த முறைகள் அப்படி. அதனால எப்படி சொல்ல ஒரேடியா உங்க பக்கம் எங்களுக்கு வரவும் முடியல. நாங்க சொல்றத நீங்க கேட்கவும் மாட்டேங்கிறீங்க. எந்த விதத்துல நாங்க கேட்காம போயிட்டோம்? இல்ல ஒரு சில விஷயங்கள மறுப்பு தெரிவிக்க தானே செய்யும். எனக்கு கருத்து சொல்ல அளவுக்கு நீங்கலாம் பெரிய ஆளாயிட்டீங்கல்ல. நாங்கலாம் அந்த நாளையில எங்க அம்மா என்ன சொன்னாலும், ஆமா சாமி, அம்மா சொன்னா சரியா தான் இருக்கும். அதுதான் சொல்றேன். இந்த காலத்து பிள்ளைகள் வந்து உங்களுக்கு நாங்க வந்து ஒரு இல்ல மம்மி டீச்சராட்ட ஆ ஐயா இருக்கிறீங்க வேற ஒண்ணும் இல்ல. இல்ல மம்மி இப்போ நான் இருக்க இடத்துல வந்து இப்படி மாறிடுச்சு. நீங்க இன்னும் அந்த இடத்துல மாறாம இருக்கீங்கங்கிறத வந்து உங்களால ஏத்துக்க முடியல. என்ன ஏத்துக்க முடியலன்னா, என்ன உன்ன விட நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்துல வந்து பொறந்திருக்கேன். நான் சொல்லி நீ கேட்க 20 வருஷம் கிடையாது. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடியே தான் பொறந்திருக்கேன். நான் சொல்லி நீ கேட்க மாட்டியா? 40 வருஷம் நான் உன்னோட சீனியர். 40 வருஷம் உன்னோட எனக்கு அனுபவம் அதிகம்னு சொல்றீங்க. ஆனா அந்த அனுபவம் இருந்த சூழ்நிலை வேற, இப்ப இருக்க சூழ்நிலையே வேற. அந்த அனுபவம் இதுல வந்து ஒரு பாதி அளவுக்கு தான் வந்து அப்ளிகபிள் ஆகும்.
புரிஞ்சுதா? அதான் சொல்லமுல நீங்க படிச்சிருக்கீல்ல, உங்கள படிக்க வச்சிருக்குமா, எதையாவது சொல்லி எடுத்து அப்படியே ஒண்ணும் இல்லாத சீரவா ஆக்கி விட்டுருவா. உங்களுக்கு தெரியும் மம்மி. ஆனா வந்து என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு லெவல் உங்களுக்கு நல்லாவே அந்த 40 வருஷம் வாழ்க்கை அனுபவம் உங்களுக்கு இருக்கு. ஆனா அப்ப இருந்த மாரி சூழ்நிலை இப்ப இருக்கான்னா இல்ல. இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு ஒரு பாதுகாப்பு. நாங்க வந்து அப்போ இருந்த சூழ்நிலைகள்லாம் வேற. நம்மலாம் நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் ஒண்ணா ஆம்பள, பொம்பளன்னு வித்தியாசம் இல்லாம வந்து விளையாடணும், வாங்கணும். இப்பவும் அப்படி இருக்கணும்னு தான் நாங்க ஆசைப்படுறோம். இப்போ அந்த சூழ்நிலைகள் இல்லல்ல. அதனால தான் பசங்களா இருந்தாலும் சரி, பொண்ணுங்களா இருந்தாலும் சரி தான், ஒரு அவங்களுக்குள்ள ஒரு இத நம்ம இல்ல அங்க போவாத, அது சரி கிடையாது. இங்க போவாத, அது சரி கிடையாதுன்னு அப்படி நம்ம சொல்றோம். நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல இப்போ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த மாரி உங்க உங்க மைண்ட் செட் எனக்கு புரிய மாட்டேங்குது. நீங்க என்னன்னா, இங்க பாருங்க மம்மி. நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது ஆண், பெண் சேர்ந்து விளையாடுனீங்க. அது உங்களுக்கு ஜாலியா இருந்துச்சா? உங்களோட ஒரு சிறந்த சைல்ட்ஹுட்டா தானே அது ஆமா இருந்துச்சு. இருந்து. எங்களுக்கும் அதே இதுதான் இருக்கணும். ஆனா என்னன்னா, நீங்க அந்த சூழ்நிலைய மாத்திட்டீங்க. உங்க ஜெனரேஷன்ல உள்ளவங்க தான் மாத்துனாங்க. நாங்க மாத்தலையே! மா நாங்க ஒண்ணும் மாத்தல. அது இப்போ உள்ள டெக்னாலஜி மாத்திக்கிட்டு. டெக்னாலஜிய வந்து நான் இப்போ வந்து இந்த ஃபோன கண்டுபிடிச்சது என்ன 2004ல பிறந்த நானா கண்டுபிடிச்சேன்? இல்ல இந்த இன்டர்நெட்ட 2004ல பிறந்து நானா கண்டுபிடிச்சேன்? என் என் வாழ்க்கைய உங்க ஜெனரேஷன்ல உள்ள ஆளு இப்படி மாத்தி வச்சுட்டு, அந்த ஒரு மாத்துன சூழ்நிலையில போட்டு, நீ இப்படிலாம் இருக்கக்கூடாது. எல்லாம் சூழ்நிலை மாறிடுச்சு. சூழ்நிலை மாத்த காரணம் நான் கிடையாது. நீங்களே மாத்திட்டு, நீ இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு என்ன புடிச்சு போட்டுருக்கீங்க. நீ என்னத்தையோ சொல்லுடா, எனக்கு ஒரு இளவும் புரிபடல. ஏதோ அந்த நாங்க வளர்ந்த சூழ்நிலைகள் வேற. இங்க இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வேற. அதனால தான் அத அந்த பண்ணாதீங்க, இத இந்த பண்ணாதீங்க. நான் இருக்கக்கூடிய சூழ்நிலைய உருவாக்குனது யாருன்னா, அந்த சூழ்நிலையில வாழ்ந்த நீங்க தாங்கிறேன் நானு. சரி, எனக்கு இதுக்கு மேல என்னத்த சொல்ல தெரியல. இன்னும் பேசலாம். இன்னும் சில நேரங்கள் கிடைக்கும். அப்போ பாயிண்ட் எடுத்துட்டு வந்து உன்ட்ட பேசுவோம் பாரு. பாயிண்ட் எடுத்துட்டு வந்து என்கிட்ட பேசி நீங்க ஜெயிக்க முடியாது. பாப்போம், பாப்போம். எப்பவும் நீயே ஜெயிச்சிருவியா? நானும் நல்லா யோசிப்போம்ல. உங்ககிட்ட நான் எப்பவுமே ஜெயிச்சுருவேன் மம்மி. அது ஏன்னா என்ன விட கொஞ்சம் அதாவது அதனால தான் சொல்லமுல என்ன பொறுத்தவரையும் அது உனக்கு ஈக்குவலா எனக்கு இது சரி அது சரியில்லை அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்னா நீ அத படிச்ச பிள்ளை பாத்தியா? அத என்ன மடக்கிடுறான் வேற ஒண்ணும் இல்ல. குட்டி இல்ல அது என்னது கங்காரு வந்து 8 அடி பாயும்போது அதோட குட்டி 16 அடி பாயணுங்கிறது வந்து எழுதி வச்சிருக்கு. அத வந்து நான் எப்பவுமே இப்போ மாத்த நீ விட வந்து மாட்டேன். உங்களுடைய வளர்ச்சி எங்களுக்கு சந்தோஷம்தான். ம். இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் இப்போ உள்ள சூழ்நிலைகளுக்கு பயந்து சரி அப்பவும் இருந்தது வேற. இப்போ இருக்க முறைகள் அது எப்படி சொல்ல, நிறைய விஷயங்கள் எல்லா இடத்துலயும் எப்பவும் பேச முடியாத இதனால பேச முடியும் இல்ல. வேற ஒண்ணும் இல்ல. எல்லா விஷயத்தையுமே வந்து நம்ம தைரியமா வீட்டுக்குள்ள தானே பேச முடியும். அதே வந்து நீங்க வந்து ஒளிச்சு மறைச்சு வச்சுட்டீங்கன்னா, யார்ட்ட பேச முடியும்? ஃப்ரெண்ட்ஸ்ட்ட பேச முடியும். அப்போ எல்- வந்து எ- அது ஒருவேளை ஆண் நண்பரா இருக்கலாம், பெண் நண்பரா இருக்கலாம். பெண் நண்பரா இருக்கும்போது அது உங்களுக்கு பிரச்சனை படாது. ஆனா ஆண் நண்பரா அது மாறிடுச்சுன்னா அதுல பிரச்சனை வந்துருது. எங்களுக்கு அந்த அளவுக்கு ஃப்ரீடம் எல்லாம் அப்போ தரல. ஆண் நண்பர்களோட அது விளையாடுனீங்க அது சைல்டு சின்ன குழந்தையா இருக்கும் போது பாத்தீங்களா? இந்த சூழ்நிலையை உருவாக்கி அது வச்சிருக்கிறது குழந்தையா யாரு? இருக்கும் போது சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருந்தது யாரு? நாங்களா? நீங்களா?